ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மளோட சனாதன தர்மத்தில் நிறைய ஃபங்க்ஷன், நிறைய திருவிழாக்கள், நிறைய உற்சவங்கள் எல்லாமே உண்டு. இப்போ நம்மளோட கேலண்டரே 365 நாளில் பார்த்தல் அப்படின்னா எத்தனை ஆன்மீக விசேஷங்கள் ஒரு தோராயமாக கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 2/3 இருக்கும். என்னோட ஒரு அசம்ஷன். நவராத்திரி, சிவராத்திரி, கார்த்திகை, பிரதோஷம், ராமநவமி, கோகுலாஷ்டமி, தீபாவளி, இப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கும். அதாவது என்ன காரணத்தினால இவ்வளவு திருவிழாக்கள், இவ்வளவு பண்டிகைகள் அப்படின்னா, நமக்கு பகவான் நினப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. பெரியவாளும் சொல்லியிருக்கேன். பகவான் நினப்பு இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நிறைய நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த தினம் இது நவமி. அந்த ஸ்ரீராம நவமி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை விட வடநாடுகளில் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம். ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஊர்லேயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, சவுத்துலேயும் இருக்கு. நார்த்தில் பெரிய திருவிழா. நம்ம ஊர்லேயே கூட 10 நாள் உற்சவத்தில் கொண்டாடுற கோவில்லாம் நிறைய இருக்கு. ஸ்ரீராம நவமியை கொண்டாடுற கோவில்லாம் இருக்கு. மடத்தில் ஒரு ஸ்ரீராமன் இப்போ தான் வந்துருக்கு. ஸ்ரீராமன் வந்துட்டு போயிருக்கு. மடத்தில் ஸ்ரீராமனவே மகாபிரிவை கொண்டாடுவோம். பெரியவா ஒரு தடவை சொல்லியிருக்கார் ஒரு நண்பர்கிட்ட, ஸ்ரீராமனவமிக்கு ட்ராவல் பண்ணவாத, நீ ஊரில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்றைக்கி ட்ராவல் வச்சுக்கக்கூடாது, ஆற்றுல இருக்கணும் அப்படின்னு பெரியவா ஒருத்தரை சொல்லியிருக்கார். பெரியவா ரொம்ப ராமர் ரொம்ப இஷ்டம். பெரியவா நிறைய சொல்லியிருக்கேன், ராமரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இவர் தன்னோட அனுகிரக பாஷணத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு ராமநவமி இப்போ தான் வந்துட்டு போச்சு. ராமநவமி கழிஞ்ச 3வது நாள் பெரியவாளுக்கு அன்னைக்கு கைங்கரியம் பண்ணது ஏகாம்பரம். ஏகாம்பரமா வரலாம். போன ஜென்மத்தில் என்னென்ன, போன ஜென்மம் இல்லை, அதுக்கு முந்தைய ஜென்மங்கள்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணினாலும் அதற்கான பலன் மகாபிரிவட்ட கைங்கரியம் பண்ணும். ரொம்ப சாதாரணம் இல்லை. மகாபிரிவட்ட கைங்கரியம் செய்யறது சாதாரணம் இல்லை. அதாவது கார்த்தால மகாபிரிவோட சொல்லியிருக்கேன், என்கிட்ட கைகறி பண்ணுறவாள்லாம் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவள் எந்திரிக்கணும், நான் சயனத்துக்கு போன முன்னாடி தான் அவள் சயனம் பண்ணணும். ஏன் பெரியவா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவள் எந்திரிக்கணும் அப்படின்னா, பெரியவாளுக்கு எந்திரிச்சோன்னு என்னென்ன வேணும் அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸ்நானத்துக்கு, பூஜைக்கு, வெளிவாசல் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். பெரியவா சயனத்துக்கு போன பிறகு தான் அவள் போக முடியும். ஏன்னா யாரும் வருவா, பேசுவா, எல்லாம் முடிச்சுட்டு அவளை அடிச்சுட்டு பெரியவா போயாச்சுன்னு தெரிஞ்சால் தான் அவளும் சயனத்துக்கு போக முடியும். பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்றவா எல்லா நாலேஜும் இருக்கணும். பொருள் பெரிய தர்பார். ஒரு ஆபீசர் வருவார், அவர்கிட்ட என்ன ஒன்று கேளுன்னா ஒரு ஆபீசர்கிட்ட டீல் பண்ற அளவுக்கு பேச தெரியும். ஏகாம்பரமாவெல்லாம் நான் சொல்லுவேன்,
கைலாசத்துல சிவபெருமான், கைலாசம் சிவபெருமான் இருக்கிற இடம், வீடுன்னு சொல்லுவோம். அங்க சிவபெருமானுக்கு காவல் காக்கிறவர் நந்திதேவர். அவருக்கு சூழ இருக்கக்கூடியது சிவகணங்கள். சிவகணங்கள் சிவகணம், சிவன் வெளில போறாருன்னா சிவகணங்கள்லாம் பாதுகாப்பு. அதுபோல பெரியவா சிவன்னா இவெல்லாம் சிவகணங்கள். ஏகாம்பர மாமா, வேதபுரி மாமா, ஸ்ரீகண்டன் மாமா, பாலு மாமா, சந்திரமொழி மாமா, குமரேச மாமா, இன்னும் எத்தனை பேர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணினாலோ அத்தனை பேரும் சிவனுடைய வடிவங்கள், சிவகணங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏகாம்பர மாமாலாம் அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்தாச்சுன்னா அவ தனிப்பட்ட வெறுப்பு இருக்கக்கூடாது. அடடா ஊர்ல இவ வந்திருக்காளே, இந்த மத்திய இந்த விசேஷம் இருக்கே நினைச்சு பார்க்க முடியாது. எல்லாத்தையும் துறக்கணும். அன்னைக்கு பெரியவாளுக்கு அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீராம நவமி கழிச்ச 3வது நாள் அன்னைக்கு காலங்கார்த்தால விடிகார்த்தால மடத்துல பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படின்னு ஒரு 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 ரொட்டீன் இருக்கு, ஒரு வழக்கம் இருக்கு. பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படின்னா அந்த பஞ்சாங்கத்துல படிக்கிறதுன்னா காலங்கார்த்தால பெரியவா சந்நிதியில பஞ்சாங்கத்தை வச்சுட்டு அன்னைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், அன்னைக்கு என்ன விசேஷம், பஞ்சாங்கத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாம் மாசிச்சு காமிக்கணும். இது ஒரு ப்ரொசீஜர், ஒரு முறை. இது நம்ம காலண்டர் கிழிக்கிறோம் இல்லையா, காத்தால கிழிக்கிறப்பதான் கிழமை பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமைனா இன்னைக்கு புதன்கிழமை தெரிஞ்சிருக்கும். பட் தமிழ் மாச தேதி, அன்னைக்கு என்ன தேதி, என்ன நட்சத்திரம், அன்னைக்கு என்ன விசேஷம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் விசேஷமா, கும்பேஸ்வரம் கோயில் விசேஷமா, அதெல்லாம் போட்டுப்போம். கேலண்டரில் சின்னதாக போட்டுப்போம். பார்க்கும்போது நமக்கு தோணும், ஓ இந்த விசேஷம் போல இருக்கு, நமக்கு தெரியும். நம்மளே பஞ்சாங்கத்தில் காலங்கத்தால் படிக்க மாட்டோம், குறிப்புகளை அப்படியே பார்ப்போம். ஆனால் மடத்தில் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். பெரும்பாலும் ஏகாம்பர மாமா பஞ்சாங்கம் நிறைய வாசிச்சிருக்கேன், அன்னைக்கு குறிப்புகளை சொல்றது. அதுபோல அன்னைக்கு பஞ்சாங்கம் வாசிக்க வர ஏகாம்பர மாமா. இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி. ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.